மரியாளும் எலிசபெத்தும். அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவிலுள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். மரியாள் தீவிரமாய் போய் கர்த்தருடைய அனுகிரகத்தினால் மரியாளும் எலிசபெத்தும் இப்போது கர்ப்பவதியாக இருக்கிறார்கள். இவ்விரண்டு கர்ப்பவதிகளும் சந்தித்து பேசுகிறார்கள். நல்லவர்களை ஒன்று சேர்ப்பது மிகச்சிறந்த ஊழியம். நல்லவர்கள் ஒன்று சேரும்போது அது அவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அவர்கள் மூலமாக மற்றவர்களும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வார்கள். மரியாள் எழுந்து எலிசபெத்தை பார்க்க புறப்பட்டு போகிறாள். தன்னுடைய வீட்டு வேலைகளையெல்லாம் விட்டுவிட்டு அதைவிட முக்கியமான வேலையை கவனிப்பதற்காக மரியாள் அந்நாட்களில் அந்த குறிப்பிட்ட வேளையில் புறப்பட்டு போகிறாள். மிகுந்த கவனமாகவும் வேகமாகவும் தீவிரமாகவும் எதிர்பார்ப்போடும் மரியாள் புறப்பட்டு போகிறாள். மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு மரியாள் தீவிரமாய் போகிறாள். பிரயாண தூரம் அதிகம். இருந்தாலும் மரியாள் சோர்ந்து போகாமல் தீவிரமாக பிரயாணம் பண்ணுகிறாள். தன்னுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுவதற்காகவும் தன்னுடைய இனத்தாளாகிய எலிசபெத்தின் சந்தோஷத்தில் பங்கு பெறுவதற்காகவும் மரியாள் மலை நாட்டிலே யூதாவில் உள்ள அந்த பட்டணத்திற்கு போகிறாள். மரியாளுக்கு இப்போது ஆவிக்குரிய துணை தேவைப்படுகிறது. நாசரேத்தில் மரியாளுக்கு உற்றார் உறவினர்களும் சிநேகிதர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தேவனிடத்தில் மரியாள் பெற்றிருக்கும் கிருபையை பூரணமாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். தன்னுடைய நிலைமையை நன்றாக புரிந்து கொள்ளும் துணை மரியாளுக்கு தேவைப்படுகிறது. அந்த ஐக்கியத்தை பெற்றுக் கொள்வதற்காக மரியாள் ஒருவேளை எலிசபெத்தை பார்ப்பதற்கு மலை தேசத்து பட்டணத்திற்கு தீவிரமாக புறப்பட்டு போயிருக்கலாம். கர்த்தருடைய தூதன் தனக்கு சொன்ன செய்திகளை மரியாள் நாசரேத்தில் உள்ள ஜனங்களுக்கு தெரியப்படுத்தினாளா என்பது தெரியவில்லை. இதை பற்றி பேச வேண்டும் என்னும் விருப்பம் அவளுக்கு இருந்திருக்கலாம். ஆயினும் பலவிதமான எண்ணங்கள் மரியாளின் உள்ளத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணினபடியினால் அவள் தன்னுடைய நிலைமையை பற்றி மற்றவர்களிடம் பேசாமல் அமைதியாக இருக்கிறாள். எலிசபெத்தை தவிர வேறு யாரிடமும் தன்னை பற்றி பேச முடியாது என்றும், பேசினால் அவர்கள் தன்னை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்றும் மரியாள் நினைக்கிறாள். ஆகையினால் மரியாள் எலிசபெத்தை சந்திப்பதற்காக தீவிரமாய் புறப்பட்டு போகிறாள். நம்முடைய ஆத்துமாக்களில் தேவனுடைய கிருபை கிரியை செய்யும் போது நம்மை போன்ற சக விசுவாசிகளிடம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் கிருபையைப் போல வேறு யாருக்கு கொடுத்திருக்கிறார் என்று தேடி பார்த்து அவர்களிடம் ஐக்கியமாக இருப்பது நமக்கு நல்லது. விசுவாசிகள் ஒருமித்து வாசம் பண்ணும்போது மனதிற்கு ஆறுதலாகவும் இன்பமாகவும் இருக்கும். மரியாளின் வாழ்த்துதல். மரியாள் சகரியாவின் வீட்டிற்குள் பிரவேசிக்கிறாள். அங்கிருந்த எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். எலிசபெத்தின் சந்தோஷத்தில் தானும் பங்கு பெறுவதற்காக மரியாள் இங்கு வந்திருக்கிறாள். மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது எலிசபெத்துடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. கர்ப்பவதிகள் தங்கள் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தையின் அசைவை புரிந்து கொள்வார்கள். ஆனால் மரியாள் வாழ்த்திய போது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த பிள்ளை சாதாரணமாக அசையாமல் அது துள்ளுகிறது. கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்திருக்கும் அந்த பிள்ளை இப்போதே ஆயத்தமாக இருக்கிறது. மரியாளின் வாழ்த்துதலை கேட்டு எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாள். தீர்க்க தரிசன வார்த்தைகளை பேசுகிறாள். மேசியாவின் பிறப்பு சமீபத்தில் இருக்கிறது என்பதை எலிசபெத்து தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறாள். தன் வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளியதை உணர்ந்து தனக்கு நடைபெறுவது தெய்வீக காரியம் என்பதை எலிசபெத்து புரிந்து கொள்கிறாள். இதைத் தொடர்ந்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்க தரிசனமாக அறிவிக்கிறாள். எலிசபெத்தின் தீர்க்க தரிசனம். எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிறைந்து
மரியாளை ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அறிவிக்கிறாள். மரியாளை தன்னுடைய ஆண்டவருடைய தாயார் என்றும் அங்கீகரிக்கிறாள். சாதாரண சப்தத்தில் பேசாமல் எலிசபெத்து உரத்த சத்தமாய் பேசுகிறாள். கர்த்தருடைய தூதன் மரியாளை பார்த்து, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கூறினான். அதே வார்த்தையையே இங்கு எலிசபெத்தும் கூறுகிறாள். இத்துடன் மரியாள் ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதற்கான காரணத்தையும் எலிசபெத்து விவரிக்கிறாள். மரியாளின் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று கூறி, ஆகையினால் மரியாள் ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அறிவிக்கிறாள். எலிசபெத்து ஆசாரியனாகிய சகரியாவின் மனைவி. பல வருஷங்களாக சகரியா தேவாலயத்தில் ஆசாரிய ஊழியம் செய்து வருகிறான். எலிசபெத்து மரியாளை விட வயதில் மூத்தவள். ஆயினும் ஆண்டவருக்கு தாயாராகும் சிலாக்கியம் மரியாளுக்கே கிடைத்திருக்கிறது. மரியாளே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறாள். கன்னிகையாக இருந்தாலும் கற்பம் தரித்து மேசியாவுக்கு தாயாராகும் சிலாக்கியம் மரியாளுக்கு மாத்திரமே கிடைத்திருக்கிறது. இந்த சிலாக்கியத்தை பார்த்து எலிசபெத்து மரியாள் மீது பொறாமைப்படவில்லை. மரியாளை விட தனக்கு கிடைத்திருக்கும் சிலாக்கியம் குறைவாக இருந்தாலும் அதற்காக எலிசபெத்து வருத்தப்படவில்லை. மரியாளின் சிலாக்கியத்தை நினைத்து சந்தோஷப்படுகிறாள். சில சமயங்களில் நமக்கு நல்ல தகுதியும் ஆற்றலும் இருக்கும். இவை இருந்தாலும் நம்முடைய தகுதிக்கு ஏற்றபடி கர்த்தருடைய சிலாக்கியம் நமக்கு கிடைக்காமல் போகலாம். நம்மை விட தகுதியில் குறைந்தவர்களுக்கு அதிக சிலாக்கியம் கிடைக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நமது குறைவை நினைத்து வருத்தப்படக்கூடாது. மற்றவர்களுடைய நிறைவை நினைத்து பொறாமைப்படவும் கூடாது. நம்மை விட மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் அவர்களோடு சேர்ந்து நாமும் சந்தோஷப்பட பழகிக்கொள்ள வேண்டும். எலிசபெத்து மரியாளின் வருகையை வரவேற்கிறாள். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறாள். கன்னி மரியாளை எலிசபெத்து தன்னுடைய ஆண்டவருடைய தாயாராக அங்கீகரிக்கிறாள். மரியாளை தன் வீட்டிற்கு வரவேற்பது மாத்திரமல்ல, அவளுடைய வருகையினால் தனக்கு சிலாக்கியம் கிடைத்திருப்பதாகவும் அவளுடைய வருகைக்கு தான் பாத்திரமானவள் அல்ல என்றும் எலிசபெத்து தன்னை தாழ்த்துகிறாள். ஆகையினால் இந்த சிலாக்கியம் தனக்கு எதனால் கிடைத்தது என்று ஆச்சரியத்தோடு கேட்கிறாள். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறவர்கள் பெருமைப்பட மாட்டார்கள். தங்களுக்கு பலவிதமான தகுதிகள் இருந்தாலும் ஆற்றல்கள் இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துவார்கள். தங்கள் சுய முயற்சிக்கும் சுய பிரயோஜனத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தேவனுடைய கிருபையையே உயர்வாக நினைப்பார்கள். எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டிருப்பதினால் தன்னை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை உயர்த்துகிறாள். மரியாள் தன்னை வாழ்த்தியவுடன் தனக்கு ஏற்பட்ட ஆச்சரியமான அனுபவத்தை எலிசபெத்து விவரிக்கிறாள். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று என்று எலிசபெத்து கூறுகிறாள். எலிசபெத்தின் உள்ளமும் களிப்படைந்திருக்கிறது. எலிசபெத்தின் வயிற்றில் உள்ள பிள்ளையும் களிப்படைந்து துள்ளுகிறது. மேசியாவின் வருகை வெகு விரைவில் இருக்கப் போகிறது என்பதை நினைத்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிற அந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. எலிசபெத்தின் வார்த்தையை கேட்டு மரியாளின் விசுவாசம் வலுவடைந்திருக்கும். தேவதூதன் தன்னிடத்தில் கூறிய வார்த்தைகளை எலிசபெத்து தன்னுடைய சொந்த அனுபவத்தின் மூலமாக உறுதி பண்ணுகிறாள். ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக அறிவித்து மரியாளின் விசுவாசத்தை உறுதி பண்ணுகிறாள். மரியாளின் விசுவாசத்தை எலிசபெத்து உற்சாகப்படுத்துகிறாள். விசுவாசித்தவளே பாக்கியவதி என்றும் கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றும் தீர்க்க தரிசனமாக கூறுகிறாள். விசுவாசிக்கிற ஆத்மாவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற ஆத்மா. கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். ஏனெனில் கர்த்தருடைய வார்த்தை அதை நம்புகிறவர்களை ஒருபோதும் கைவிடாது. கர்த்தருடைய வார்த்தைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். கர்த்தராலே மரியாளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிச்சயமாகவே நிறைவேறும். பரிசுத்தவான்களின் விசுவாசத்தை அங்கீகரித்து அவர்களை ஆசீர்வதிப்பதில் தேவன் உண்மை உள்ளவர். கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கும் விசுவாசிகள் தங்களைப் போல வாக்குத்தத்தங்களை பெற்றிருக்கும் மற்ற விசுவாசிகளையும் உற்சாகப்படுத்த வேண்டும். கர்த்தர் நமக்கு நன்மை செய்வது போலவே மற்ற விசுவாசிகளுக்கும் நன்மை செய்வார் என்னும் மனப்பக்குவம் நமக்குள் வளர வேண்டும். எலிசபெத்து மரியாளை தன் மனதார வாழ்த்துகிறாள்.